அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 85:12 வசனத்தின் முதல் வார்த்தையாய் வாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி எல்லாவற்றிலும் நன்மையானதை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன். அவர் மிகுந்த நல்லவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். பாருங்கள், மத்தேயு 7:11 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த மாதத்திலே எத்தனையோ நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். உங்கள் சரீர சுகத்துக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம், உங்கள் தொழிலுக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம், உங்கள் குடும்ப உறவுகளுக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம், உங்கள் வேலைகளுக்கான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டி உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றும்படிக்கு தேவன் நன்மையானவைகளை தருவார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு கரிசனையோடு இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில நன்மை செய்யும்படிக்கு அவருடைய பார்வை அந்த பிள்ளைகள் மேலே, அந்த அவருடைய ஜனங்கள் மேலே இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது எத்தனை நன்மைகளை செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக, அவர்கள் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத போது தண்ணீரை கொடுத்து, அவர்கள் உணவு இல்லாத போது மன்னாவை கொடுத்து, அவர்களுடைய பாதரட்சைகள் வார் கூட தேய்ந்து போகாமல், உடை கூட பழையதாய் போகாதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து எல்லாவற்றிலும் நன்மையானவைகளை செய்தார். அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் நாம் வேதத்திலே சுவிசேஷங்களில் வாசிக்கும் போது, அவர்கள் அப்பத்தில் பசியா இருக்கிற போது, வனாந்திரத்தில் பட்டினியா இருக்கும் போது அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து, மீனை கொடுத்து, நன்மையானவைகளை கொடுத்து அற்புதம் செய்தார். சரீர சுகம் இல்லாமல் வியாதியோடு பலவீனத்தோடு கூனோடு கூட வந்த சகோதரி சுகமாக்கப்பட்டார்கள். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். பிறவி குருடன் குணமாக்கப்பட்டான். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நன்மை செய்கிற தேவனாக அவர் சுற்றி திரிந்தார். அவர் எப்பொழுதுமே நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன். இந்த காலை நேரத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை ஒவ்வொரு நாளிலும் அருமையாய் நடத்தி சென்று புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி சென்று உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன பிரகாரமாய் எல்லா காரியங்களிலும் நன்மையானவைகளை சொல்லி கொடுத்து நடத்துவார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துரு பதிவிருந்து உங்கள் ஆசீர்வாதங்களை அழிக்க நினைக்கிறானோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறானோ, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி வசனம் சொல்கிறபடி கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாத்து அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையாளருமாய் இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கவலை வரும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்கும் போது நன்மையானவைகளை கொடுத்து அந்த கவலைகளை, பாரத்தை நீக்கி விடுவார். இந்த மாதத்திலே உங்கள் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி ஒவ்வொரு நாளிலும் உங்களை அற்புதமாய் நடத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே,
இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை அருமையாய் நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக. எல்லா நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் நன்மையானவைகளை அனுபவிக்கும்படிக்கு தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து, அவருடைய குடும்பத்தோடு இருந்து, அவருடைய தொழிலோடு இருந்து, அவருடைய வாழ்க்கையோடு இருந்து அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.